குழம்பு வைக்க குளிக்கிறதுக்கு 10மா 10 நாளைக்கு 10 கூட. அது நாங்க 10 வாட்டி போன் பண்ணோம், போகணும், அவங்களை தேடணும், பார்க்கணும், கெஞ்சணும். அது எத்தனை மணிக்கு இருக்கிறாங்க எத்தனை மணிக்கு இல்லைன்னு தெரியாது. அது தெரியாது. அவங்க வர்றதுக்கோசம் எங்க வேலை வெட்டியெல்லாம் விட்டு தண்ணிக்கோசம் நாங்க வீட்டுல இருக்கிறோம். நாங்க வேற வேலை இல்லையா எங்களுக்கு? இந்த தண்ணிக்கோசம் நாங்க குழப்ப பார்க்க தேவையில்ல. தண்ணியே பார்த்துட்டு நாங்க எப்படி சாப்பிடுறது? ஓட்டு கேட்கும்போது மட்டும் எல்லாரும் வர்றாங்கல்ல, அப்ப யாரும் வாய முடிவு இருக்குமா? வர்றாங்க, போடுறமா, வர்றமா, அந்த பாக்குறமா, அது உடனே ஆட்சி எடுக்கிறாங்க. அப்போ தண்ணி வருது, அந்த டைம் மத்த நேரம் வர மாட்டேங்குது. தண்ணிக்கு ரொம்ப நாங்க கஷ்டப்படுறோம். நான் வேலைக்கு போவோம் இல்ல தண்ணிக்காக வீட்டுல இருந்து உட்கார்ந்துருக்கவான்னு எனக்கே தெரியல. ரொம்ப நாளா இந்த தெருவுல தண்ணி 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 வந்து வாராங்க, ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க, போயிட்டே இருக்கிறாங்க, ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேறாங்க. ஆனா தண்ணிக்காக என்ன பண்ண லீவு போட்டு இருக்க வேண்டியிருக்கு. யார் சம்பளம் தருவா சொல்லுங்க? என் வீட்டுல என் ஒய்ஃபுக்கு ஆபரேஷன் பண்ணி வீட்டுல இருக்காங்க, ஒரு குடம் தண்ணி தூக்க முடியாது. நல்லா கேட்டுங்க. நான் வேலைக்கு போவேன்னா தண்ணியா வீட்டுல இருப்பேனா? யாரும் வந்து பாக்குறீங்களா? ஓட்டு வேண்டி வந்துடுறீங்க, கையை கூப்பிட்டு வந்துடுறீங்க. ஜனங்க கஷ்டப்படுறாங்க, தேவை அவங்களுக்கு என்ன தேவை வந்து கேட்டா சார் தண்ணி வந்துடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா வந்து என்ன பண்ண அடுத்த நாள் வரது கிடையாது. அதிகாரி வர அன்னைக்கு அப்படியே தண்ணி வர மாதிரி ஆக்ஷன் நடக்குது. ப்ரெஷர் அங்க திறந்து விட்டுறாங்க, இங்க தண்ணி வருது. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் தண்ணி வரது கிடையாது. ராணி தண்ணிக்காக நான் எப்படி நிப்பேன்? லீவு போட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? நீங்களே நேரத்தை சொல்லுங்க. உங்க வீட்டுல யாருக்காவது ஆபரேஷன் பண்ணி வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்க தண்ணியால் தூக்க முடியுமா? இல்ல நீங்க வந்து எடுப்பீங்க தண்ணி? வண்ணி என்ன பண்ணணும்? எங்களுக்கு அனுப்பணும், ஐடியா பண்ணுங்க, தண்ணி அனுப்பிச்சு விடுங்க. கொலால தண்ணி வேணும் எங்களுக்கு, ராலி தண்ணியே வேண்டாம். சரியா? இந்த தண்ணியை வேண்டாம், எந்த ஆணையும் நீங்க புடுங்க வேண்டாம். எங்களுக்கு ஒழுங்கா நீங்க போட்டிருக்க லைன் எல்லாத்தையும் புடுங்கிட்டு எங்களுக்கு முறைப்படி கொலால என்ன பண்ணுங்க, தண்ணி விடுங்க. நாங்க 5 குடம்னால அடிச்சு எடுத்துப்போம். எங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுல வந்து நாங்க என்ன போய் அடிச்சு எடுத்துப்போம். சரியா? இந்த பிரச்சனை இன்னைக்கு நேத்து கிடையாது, 2 வருஷமா இந்த பிரச்சனை நடக்குது. தண்ணி இல்ல தண்ணி காரினால ஒரு நாள் எப்படிலாமோ தண்ணி வந்தது, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஆனா இப்ப 2 வருஷமா தண்ணி பிரச்சனை ஓயாத பிரச்சனையா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பிரச்சனையை சிஎம் வரைக்கும் நாங்க கொண்டு போயிட்டோம். ஆனா இதுக்கு இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டெப் இல்ல. அதுக்கு நீங்க தான் என்னன்னு பார்த்து செய்யுங்க. நன்றி, வணக்கம். நாங்கள் வந்து திருவெட்டூர் 7வது வார்டு காதுகுல் வெற்றி நகர்லேருந்து பேசுகிறோம். சரிங்களா? செல்வகுமார் தெரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷமா இந்த பைப் லைனில் தண்ணியே வரல. மெட்ரோ வாட்டரில் 2 வருஷமா சிஎம் செல்லில் கம்ப்ளைண்ட் பண்ண காப்பீஸ் என்கிட்ட இருக்குது. இன்ன வரைக்குமே அதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணலை இவங்க. சரிங்களா? இப்போ லாரி தண்ணி வந்து 10 நாளைக்கு ஒரு வாட்டி அனுப்புகிறாங்க. கரெக்டாக இப்போ வந்து ரூல்ஸ் பேசுகிறாங்க. என்னன்னா கொடால நீங்கள் வந்து குடத்துல தான் பிடிக்கணும், நான் ஒரு நாளைக்கு 2 பேல தான் நான் விடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். 10 நாளைக்கு 2 பேல் எங்களுக்கு பத்தாது. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து மக்களோட பெரிய அத்தியாவசிய தேவையே இந்த தண்ணி தான். இந்த தண்ணிக்கு ஒரு முடிவே கிடையாது. 2 வருஷமா போராடிட்டு இருக்கோம் அந்த விஷயத்துக்காக. நான் சிஎம் செல்ல பெட்டிஷன் கொடுத்தா ஒருத்தன் குத்து பண்றான், முன்னே வந்தா குத்து பண்றான், கொலை பண்றான். ஆனா அதை மீறி நான் தண்ணி பிரச்சனை தலையிட்டு இருக்கேன். என்னம்மா நீங்க சொல்லுங்கம்மா. தண்ணி வந்து 2 வருஷம் ஆச்சு, போராட்டம் பண்ணா மட்டும்தான் தண்ணி வருது. மத்த விஷயத்துல தண்ணி வரதே இல்ல. அந்த 10 நாளைக்கு வருது, அதுக்கப்புறம் தண்ணி வரதே இல்ல. உங்களுக்கு இப்ப அந்த இதே மாவட்ட உறுப்பினர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. சரிங்களா? இதே இந்த தெருமோனில இந்த இடத்துல நான் தண்ணி கொலா பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு போயிருக்காரு. நான் வாக்கு கொடுத்துட்டு போயிருக்கேன், தண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனவர் தான். அதுக்கப்புறம் அந்த தண்ணி விஷயத்தை பத்தி மாவட்ட உறுப்பினர் பேசவே இல்லை. 2வது சேர்மனும் அதே தான், பேசவே இல்லை. கேட்டா நிறைய யூஸ் சொல்றாங்க, பிரஷர் கம்மின்றாங்க. 2வது லைன் பஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. எப்படி 2 வருஷமா லைன் பஸ் ஆயிடுச்சு, ஓகே ஒத்துக்கிறேன். ஆனா இந்த செல்வகுமார் தெருவுக்கு மட்டும் தண்ணியா வரல, மற்ற தெருவுக்குலாம் தண்ணி வருது. இந்த தெரு வந்து அடி பம்ப் வந்து ரொம்ப நாளா அந்த பம்பை மாற்ற சொல்லி எத்தனை நாளா கேட்டுட்டு இருக்கேன், 2 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டு போனாரு, சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு போனாரு. அதை சரி பண்ணி 1 வாரம் தண்ணி வந்துச்சு. அந்த 1 வாரம் தண்ணி வந்து திரும்பியா தண்ணி வரல. எங்க பிரச்சனை நடக்குது? ரோடு போட்டு முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பள்ளம் தோண்ட அலோ பண்ண மாட்டாங்க ஆபரேஷன்ல. இப்ப எப்படி நாங்க தண்ணி கேட்கறது? எங்களுக்கு இந்த லைனை டிஸ்பிளே பண்ணி கரெக்டா போட்டு கொடுக்கணும். கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு கரெக்டான லைன் போட்டு ஸ்லூப் வச்சு கண்டிப்பா போட்டு கொடுக்கணும். இப்போ செல்வகுமார் தெருவுக்கு தண்ணி வரலன்றதுனால தான் உங்களுடைய ஆமா இதுவா இருக்கு. மற்ற தெருவுக்கு இல்ல, எல்லா தெருக்கும் தான் பாதிக்கப்பட்டவங்க, எல்லா தெருக்காக தான் பேசுறோம். சரிங்களா? இந்த செல்வகுமார் தெருக்கு மட்டும் பேசல. இதுக்கு முன்னாடி குமார் தெரு, மாணிக்க தெரு, வடிவேல் தெரு, சபிலா தெரு நேத்துல இருந்து தண்ணி வரலன்னு சொல்லி இதுக்காகவே நேற்று அவர்கிட்ட வந்து பேசியிருக்கோம். அதுக்கு வீடியோ ரெக்கார்டு ஆடியோ ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. பேசுற விஷயத்தை பத்தி இந்த தெருக்காக பேசல, காவினால் மொத்த மக்களுக்காக மட்டும் தான் பேசுறோம்.